மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் பசுமை தமிழகம் திட்டத்தின் ஒரு பகுதியாக அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் மரங்கள் நடவு செய்கின்ற பணிகளோடு தொடர்ந்து நிலத்தடி நீரை பாதுகாப்பதற்கும் புயல் போன்ற பேரிடர் காலங்களை எதிர்கொள்வதற்கும் ஒட்டுமொத்தமாக பனையினால் உற்பத்தியாகக்கூடிய அத்தனை பொருட்களுமே ஒரு மருத்துவ குணம் சார்ந்த ஒரு முக்கியமான பொருளாக இன்றைக்கு உணவாக கிடைக்கக்கூடிய அந்த பனை மரங்கள் நடவு செய்ய வேண்டும் என்பதும் அன்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே பனை மரங்களை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி வேண்டும் என்று சட்டப்படி பனை மரங்களை பாதுகாத்தவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதுமாக 10 கோடி பனைமரங்கள் இருக்கின்றன. அதில் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது என்ற பெருமையான செய்தி. அதோடு மட்டுமல்ல, அதை தமிழ்நாட்டிலே 10 கோடி பனைமரங்கள் என்ற இலக்கை நோக்கி தான் நாம் இன்றைக்கு இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பனை விதைகள் நடவு செய்கின்ற பணிகளை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை, அதே போல் இங்கே இருக்கின்ற கிருணிநீட அமைப்பு, பல்வேறு தன்னார்வ அமைப்புகள், அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சுற்றுச்சூழல் அணியோடு இணைந்து இந்த அரசு அலுவலகத்தையும் இணைந்து மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து இந்த பனை விதிகள் நடவு செய்கின்ற பணிகளையும் நாம் தொடங்கியிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா 32 மாவட்டங்களில் 1 கோடி பனை விதைகள் நடவு செய்வது என்பதை இலக்காக நிர்ணயித்திருக்கிறோம். கடந்த 27/7/2024 அன்று மேனாள் குடியரசுத் தலைவர் நம்ம மாண்புமிகு நமது அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ராமேஸ்வரத்தில் விதைகள் சேகரிப்பு பணிகளை தொடங்கினோம். இப்பொழுது காவிரி கரை ஓரம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் பனை விதைகளை நடவு செய்வது என்ற பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் எல்லோரும் இன்றைக்கு அதாவது உள்ளாட்சி நிர்வாகமாக இருக்கட்டும், பல்வேறு தன்னார்வ அமைப்புகளாக இருக்கட்டும், அதே மாதிரி கிரீன் சாம்பியன் அவார்டு விருதாளர்களாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கட்டும், எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அனைத்து இடங்களிலும் தயவு செய்து பனை விதைகளை நடவு செய்யுங்கள். பனை விதைகளை பொறுத்த வரைக்கும் மண்ணுக்குள் போட்டோம்னா வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையும் தன்னை தாங்கி கொண்டு வளரக்கூடியது பனைகளுக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு பல்வேறு நவீன விஞ்ஞான யுகத்தில் பல தாவரங்கள் ஹைபிரிட் செய்யப்பட்டிருக்கிறது. ஹைபிரிட் செய்யப்படாத ஒரே மரம் பனை மரங்கள் மட்டும்தான். பனை மரத்தை யாரும் ஹைபிரிட் பண்ண முடியாது. அப்படி தூய்மையான தாய்ப்பாலுக்கு இணையான தூய்மையான பொருட்களை தரக்கூடியது பனை மரங்கள். பனை மரங்கள் நிலத்தடி நீரை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் நிலத்தினுடைய உறுதித்தன்மையை பாதுகாக்கிறது. அது மட்டுமல்லாமல் பனை மரங்களை பொறுத்த வரைக்கும் புயல் காற்று அடித்தா கூட அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் பனை மரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஆக எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சுற்றுச்சூழலை, நல்ல ஒரு இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவதற்கு நாம் அனைவரும் எல்லா இடங்களும் பனை விதைகளை நடவு செய்ய வேண்டும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பணியில் ஒப்படைத்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 1 கோடி பனை விதை நடும் பணி இது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது. அப்படின்னா ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பணிகள் செய்யும் போது ஒரு 10 பேர், 50 பேர், 100 பேர், 1000 பேர் வருவாங்க. ஆனா உண்மையிலேயே 1000 பேரும் பணி செஞ்சாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஆனா இந்த 1 கோடி பனை விதை ப்ரோக்ராமோட முக்கிய இலக்கு என்னன்னா 1 லட்சம் தன்னார்வலர்கள், அதாவது மாணவர்கள் இருந்து குழந்தைகள்ல இருந்து முதியோர்கள் வரைக்கும் எல்லாருமே, எல்லா தரப்பட்டவர்களும், அரசு அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரையுமே பனை விதையை தொட வைக்கிறது. மறந்து போன அந்த பனை விதையை திருப்பி அவங்க கைக்குள்ள கொண்டு வர்றது. சோ நான் என்ன பனைனா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதில் அவங்க கையில பனை போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பனைனா என்னன்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அதற்கான ஒரு மாபெரும் முயற்சி தான் இது. அது மட்டும் இல்ல, இந்த பனை விதையை வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட விஷயங்களும் ஜியோ டேக்கிங் பண்றோம். உதவின்னு ஒரு செயலி கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த உதவியோட செயலி மூலியமா என்ன பண்றோம்னா, யார் ஒருத்தவங்க இந்த பனை விதை விதைக்க போறாங்களோ அவங்க விதைக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து அந்த செயலியில போய் பேரு, போன் நம்பர் டீடைல்ஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த உதவி செயலியில இருக்கக்கூடிய கேமராவை பயன்படுத்தி ஒரு போட்டோ எடுக்கணும். அப்படி போட்டோ எடுக்கக்கூடியவங்களுக்கு எந்த லொகேஷன்ல பனை விதை வச்சாங்களோ அந்த ஜியோ டேக்கிங் அந்த இடத்துல பண்ணிடுவோம். அந்த பண்ண ஜியோ டேக்கிங்க ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் எவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 1500 விதைகள் டார்கெட்டா கொடுத்திருக்கோம். 38 மாவட்டங்கள் சேர்த்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி பனை விதைகள் வரும். இந்த 1.25 கோடி பனை விதைகளும் அதுல ட்ராக் ஆகப்பட்டு ஒவ்வொரு வளர்ச்சியும் கண்காணிக்கப்படும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 30 வருஷம் கழிச்சு வயசானதுக்கு அப்புறமா என் குழந்தையோட என் பனை, நான் வச்ச பனை மரம் இங்கே 100 இருக்கு, இதுல எது நான் வச்சது அப்படின்றத அந்த ஜிபிஎஸ் இது மூலியமா நான் போய் நேரில் போய்
அந்த இடத்துல போய் என் பனையோட வளர்ந்த என் பனையோட சேர்ந்து நான் நின்னுக்கக்கூடிய எனக்கு சந்தோஷம் உருவாகும். இப்பேற்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த விஷயம். 2023 துவங்கணும், 69 லட்சம் பனை விதைகளை விதைச்சோம், 63,000 பேருக்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ 1 லட்சம் பேரோட கொண்ட இலக்கு. இது அதிகமா போனாலும் சந்தோஷம் தான். உங்க எல்லாரோட ஒத்துழைப்போட இது மிகப்பெரிய சிறப்பா இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லா வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா செப்டம்பர்ல தான் விதைகளை வைக்க முடியும். அக்டோபர் நவம்பர்ல போக ஆரம்பிச்சா சீசன் மாற ஆரம்பிச்சிடும். விதைகள் விழக்கூடிய நேரத்தில் இப்பயே எடுத்து வைப்போம். வருங்காலத்துல நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க விதையை ரோட்ல பார்த்தாலும் கையில எடுங்க, மண்ணில் வச்சிருங்க. நீங்க மண் போயிட்டே இருங்க, அது பனை மரமா வளர்ந்து உங்களை வாழ்த்தும். இதுல என்ன அப்படின்னா, இந்த பனை விதை வந்து இந்த எந்த மற்ற மரங்களை எல்லாம் ஆண்டு முழுவதும் நடலாம், பனை விதை மட்டும் இந்த செப்டம்பர் மாதத்துல மட்டும்தான் நட முடியும். அந்த அப்பதான் அதோட சீசன், பருவகாலம். அந்த பனை விதை அப்பதான் கிடைக்கும். அதை எடுத்து அந்த செப்டம்பருக்குள்ள நட்டு முடிச்சாதான் அதை விதைக்க முடியும். அது மரமாகும். 22 நாளுக்குள்ள அதை மண்ணில் நட்டுறணும். நட்டுட்டா இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, கூண்டு கட்டி பாதுகாக்க வேண்டியதில்லை, உரம் போட வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை. அது தானாக வளர்ந்துரும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததான் இந்த பனை. நம்மளோட மாநில மரம் பனை மரம். இந்த பனை மரத்தை இன்னைக்கு மக்கள் இயக்கமாக மாறி பெரிய அளவில் போயிருக்குது. இது எப்படி நம்ம பொங்கல் விழாவை வந்து ஜனவரி மாதத்தில் கொண்டாடுவோமோ, அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் தீபாவளி எப்படி கொண்டாடுவோமோ, அதே மாதிரி செப்டம்பர் மாதத்தில் இந்த பனை விதை நடுறத ஒரு திருவிழாவா தமிழக மக்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அனைத்து மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கு. இதற்கு முழு ஒத்துழைப்பை தமிழக அரசு, அனைத்து துறை அதிகாரிகளும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும், மற்ற துறை அமைச்சர்களும் இதில் முழு ஈடுபாட்டோட எல்லா மாவட்டங்களையும் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. இதை கிரீன் இந்தியா சுற்றுலா அமைப்பின் சார்பில் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.